வணக்கம். திரையரங்கம் த ரோசஸ். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் ஜெய் ரோச். இது 1981 திரைக்கு வந்த த வார் ஆஃப் த ரோசஸ் என்ற புதினத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது. இது ஒரு அருமையான குடும்ப கதை. தியோ என்ற ஒரு குடும்பத்தின் தலைவனையும் ஐவி என்ற அவருடைய மனைவியையும் மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. கட்டிடக்கலை துறையில் டிசைனராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தியோ ஒரு உணவகத்தில் உணவு சமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஐவியை பார்க்கிறாள். ஐவிக்கு லண்டனிலிருந்து அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும் என்பது மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. அவளுடைய அந்த ஆசையை தான் தீர்த்து வைப்பதாக அவளிடம் உறுதி அளிக்கிறார் தியோ. அவர்கள் இருவருக்கும் இடையே பல வருடங்களுக்கு முன்பு காதல் அரும்புகிறது. அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் வாழ்க்கையில் கணவனாகவும் மனைவியாகவும் ஆகிறார்கள். இங்கிலாந்தில் மலர்ந்த அந்த காதலை தொடர்ந்து அவர்கள் இப்போது அமெரிக்காவில் கணவனாகவும் மனைவியாகவும் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அவர்கள் இருவரும் பள்ளிக்கூடத்தில் இப்போது படித்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவிற்கு வந்த பிறகு தான் செய்யக்கூடிய அதே கட்டிடக்கலை துறையில் டிசைனராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் தியோ. அவர் அதன் மூலம் சம்பாதித்த பணத்தை கொண்டு வாங்கிய இடத்தில் ஒரு உணவகத்தை கட்டி அந்த உணவகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாள் ஐவி. அந்த குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உண்டாகும் அளவிற்கு சூழல்கள் உண்டாகின்றன. தியோ தன்னுடைய பல திறமைகளையும் பயன்படுத்தி நிர்மாணித்த ஒரு கட்டிடம் மிகப்பெரிய சூறாவளியில் சிக்கி பாதிக்கப்படுகிறது. அதன் மூலம் அவருடைய வேலையே அவருக்கு இல்லாமற் போகிறது. உணவகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐவி தான் அந்த குடும்பம் நன்கு நடப்பதற்கு உதவுகிறாள். தன் மனைவியின் சம்பாத்தியத்தில் குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டிய நிலை உண்டாகிவிட்டதே என்பதை நினைத்து மிகுந்த கவலைக்கு ஆளாகிறார் தியோ. பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய தங்களுடைய மகனையும் மகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இப்போது தியோவின் மீது வந்து விழுகிறது. தன்னுடைய குழந்தைகளை நல்ல உணவை சாப்பிடக்கூடிய பழக்கத்திற்கு தியோ கொண்டு வருகிறார். தங்களுடைய தந்தை அருமையான பாதையை காட்டுகிறாரே என்பதை உணரக்கூடிய அந்த சிறுவனும் சிறுமியும் தந்தை என்ன கூறுகிறாரோ அதன்படி நடப்பது என்று தீர்மானிக்கிறார்கள். தினமும் தந்தையுடன் சேர்ந்து அவர்கள் இருவரும் உடற்பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள், நடைப்பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள். அதை பார்த்து ஐவி ஒரு வகையில் ஆச்சரியப்பட்டாலும் அவளுக்கு அந்த காட்சிகள் கோபத்தையும் வரச் செய்கின்றன. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவில் சில பிரச்சனைகள் உண்டாகின்றன. அவர்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மியாமி என்ற நகரத்தில் படிப்பதற்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. அதை தொடர்ந்து அவர்கள் இருவரும் தங்களுடைய பெற்றோரிடம் இருந்து பிரிந்து மியாமிற்கு பயணம் செய்து விடுகிறார்கள். பிள்ளைகள் இல்லாமல் ஒரே வீட்டில் இப்போது அந்த கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக கவுன்சிலிங் செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கும் அவர்கள் செல்கின்றனர். அங்கும் எதிர்பார்த்த அளவிற்கு அவர்களுக்கிடையே ஒட்டுதல் உண்டாகவில்லை. விவாகரத்து செய்துவிட்டு பிரிந்து விடுவோமே என்ற முடிவுக்கு அவர்கள் இருவருமே வருகிறார்கள். ஆனால் அவர்கள் இருவருமே
ஒருவரை ஒருவர் உண்மையாகவே நேசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கணவனை அந்த மனைவி நேசிக்கிறாள், அதே போல அந்த மனைவியை அந்த கணவர் நேசிக்கிறார். ஒருவர் மீது ஒருவர் அன்பை வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படி ஒருவரை விட்டு ஒருவர் வாழ்க்கையில் பிரிய முடியும், அதை நன்கு உணரக்கூடிய அவர்கள் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து அருமையான கணவன் மனைவியாக வாழ்வது என்ற தீர்மானத்தை எடுக்கின்றனர். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. பெனிடிக்ட் கும்பர்பேட்ச் இவர்தான் தியோ ரோஸ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு இயல்பான நடிப்பு திறமையை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். ஒலிவியா கால்மேன் இவர்தான் ஐவி ரோஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரம் எந்த அளவிற்கு மிடுக்குத்தன்மையுடன் இருக்க வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். ஹேட்ரி ராய் இவர்கள் இருவரும் தான் அந்த பெற்றோரின் பிள்ளைகளாக வருபவர்கள். ஐவி நடத்தக்கூடிய உணவகத்தில் படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து ஒரு இளம்பெண் காட்டப்படுகிறாள். அந்த இளம்பெண்ணுடைய முகத்தை பார்க்கும்போது நமக்கு நம்முடைய படங்களில் பார்க்கக்கூடிய ஒரு இந்திய பெண்ணை பார்க்கிறோமே என்ற உணர்வு உண்டாகிறது. அந்த கதாபாத்திரத்தின் பெயர் ஜான். படத்தினுடைய உச்சகட்ட காட்சிக்கு பிறகு டைட்டில்கள் படத்தில் காட்டப்படும்போது ஒரு இந்திய பெயரை நான் வாசித்தேன். அந்த பெயர் சுனிதா மணி. ஒரு இந்திய பெண்தான் அந்த திரைப்படத்தில் படம் முழுக்க வருகிறார் ஜான் கதாபாத்திரத்தில். அந்த நடிகை அற்புதமாக நடித்திருக்கிறார். ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தில் ஒரு இந்தியாவை சேர்ந்த பெண் நடித்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது அளவற்ற சந்தோஷம் எனக்கு உண்டானதைப் போல உங்களுக்கும் உண்டாகும் என்று எனக்கு தெரியும். நல்ல ஒரு குடும்ப கதை கொண்ட அமெரிக்க திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கட்டாயம் ஒரு முறை த ரோசஸ் என்ற திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் அந்த திரைப்படம் பிடிக்கும்.